அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சாந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலக சுகாதார அமைப்பு அவசரமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஸ்டேல் முழுவதும் நெதன்யாகு அரசுக்கு எதிராக பாரிய போராட்டங்கள் வெடித்திருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய வேலை நிறுத்தத்திற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. லெபனான் அரசுக்கு மிக பெரிய அளவிலான ஒரு மிரட்டல் என்று சொல்லலாம், அல்லது ஒரு அழுத்தத்தை ஈரான் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் 95 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை, அதாவது குண்டுவீச்சுக்களினால் 96 பேர் வரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் கொன்று குவித்திருக்க, மறுபுறத்தில் உணவில்லாமல் பசி பட்டினியோடு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை 235ஆக உயர்வடைந்துள்ளது. இதில் 106 குழந்தைகளும் அடங்குகின்றார்கள் என்ற துயரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பட்டினியால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 235ஆக உயர்வடைந்திருக்கும் சூழ்நிலையில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் உயிரிழந்திருப்பதால் மனிதாபிமான நெருக்கடி தற்போது பேரழிவு தரும் நிலையை எட்டியிருப்பதாக பலரும் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் உலக சுகாதார அமையம் WHO தலைவர் டெட்ரோஸ் அதனம் அவர்கள் காசாவில் மிக அவசரமான மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நிலையில் 15,000க்கு மேற்பட்ட நோயாளிகள் இருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை கொடுக்கப்படாவிட்டால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது ஒரு உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்ற கட்டத்தில் 15,680 பேர் காணப்படுகின்றார்கள். அதாவது இஸ்ரேலினுடைய தாக்குதல்களினால் மருத்துவமனைகள் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டன. ஏனெனில் இஸ்ரேலினுடைய முதல் இலக்கே மருத்துவமனைகள். ஏனெனில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதை தடுப்பது, காயத்தோடு போராடி அங்கு மக்கள் துடிதுடித்து உயிரிழக்க வேண்டும் என்ற ஒரு உலகில் எங்குமே இல்லாத ஒரு கொடூரமான இன அழிப்பு தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் WHO குறிப்பிடுகின்றார்கள் 15,000க்கு மேற்பட்டவர்கள் மிக அவசரமாக அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக காசாவில் இருந்து வெளியேற்றப்படாவிட்டால் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இத்தாலி, பெல்ஜியம் மற்றும் துருக்கி உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சிறப்பு சிகிச்சைக்காக 40 குழந்தைகள் மற்றும் 6 பெரியவர்கள் உட்பட 99 பேரை வெளியேற்ற WHO உதவி செய்த போது அவரது எச்சரிக்கை வந்திருக்கின்றது. ஆபத்தான நோயாளிகளை ஏற்றுக்கொள்ள அதிக நாடுகள் முன்வர வேண்டும் என்றும், கிழக்கு ஜெருசலேம் உட்பட மேற்கு கரைக்கு பரிந்துரை பாதைகளை மிகவும் தாமதமாகிவிடும் முன் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் டெட்ரோஸ் அதனம் வெளியிட்டிருக்கின்றார். இந்த போரில் அரபுலக நாடுகளே அமைதியாக இருக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் சபை, ஐநாவின் உடைய UNRWA, உலக உணவு திட்டம் மற்றும் WHO போன்றவை உண்மையில் மிகப்பெரிய அளவில் காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக தங்கள் குரலை எழுப்பி வருகின்றார்கள். அவர்களினால் சில விடயங்களை அவர்களுடைய அதிகார மட்டத்தில் செய்ய முடியாமல் இருப்பது வேதனையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான அழுத்தத்தையும் கோரிக்கையையும் உலக நாடுகளுக்கு தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே 15,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கு படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே 100 பேர் தான் துருக்கி, இத்தாலி, பெல்ஜியம் போன்ற நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதிகளவான நாடுகள் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வாருங்கள். அவ்வாறு இருந்தால்தான் அந்த உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு அபாய எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு ஆதரவாகவும் காசா நகரத்தின் மீதான திட்டமிட்ட இன அழிப்பு படையெடுப்பை எதிர்த்தும் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய அளவிலான ஒரு வேலைநிறுத்த போராட்டம் இஸ்ரேல் முழுவதும் நடைபெற இருக்கின்றது. பணைய கைதிகள் உறவினர்களுடைய சங்கம் மற்றும் பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து அழைப்பு விடுத்திருக்கும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்புகள் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க இஸ்ரேல் விமான நிலைய ஆணைய ஊழியர் சங்கத்தின் தலைவரும் அனுமதி வழங்குவார் என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். பின்சாஸ் இடன் என்று சொல்லக்கூடிய விமான நிலைய ஆணைய தலைவரின் முடிவால் பெங்குரியன் மற்றும் சர்வதேச விமான நிலையம் உட்பட நாட்டின் விமான நிலையங்களின் ஊழியர்கள், தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்துவதால் விமான பயணங்கள் மற்றும் விமானம் சார்ந்த செயற்பாடுகளில் இவ்வாறான பாதிப்புகள் இருக்கும் என்பதை
கூற முடியவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தில் விமான நிலையத்தினுடைய ஆணையத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்களும் பங்கேற்கலாம் என்ற அறிவிப்பு விமான நிலைய ஆணையத்தினுடைய தலைவரினால் தற்போது சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து காசாவில் நடைபெறும் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரஸ்லஸல் ஐரோப்பிய நாட்டினுடைய தலைநகரத்தில் விமானங்களில் சுமைகளை ஏற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் ஐரோப்பிய நாடு முக்கியமான பிரசல்ஸில் விமானத்துக்கு தேவையான பயண பொதிகள் மற்றும் உடைமைகளை ஏற்றி விமானத்தில் சுமை தூக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அந்த ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து டெல் அவிவுக்கு செல்லக்கூடிய விமானங்களுக்கு நாங்கள் இந்த சுமையேற்று நடவடிக்கையை செய்யப்போவதில்லை என்று ஒரு புறக்கணிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். தங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது இந்த இனப்படுகொலைக்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த மக்கள் டெல் அவிவ் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த விமானத்திற்கும் நாங்கள் எங்களுடைய பொருட்களை ஏற்றவும் மாட்டோம், அந்த விமானங்களுக்கு எந்த உதவியும் செய்யப்போவதில்லை என்று தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருக்கின்றார்கள். காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை அங்கு மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பா முழுவதும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை குறித்து ஏற்பட்டிருக்கும் கொந்தளிப்புகளுக்கு நடுவே இந்த விடயத்தை பார்க்கலாம். எனவே ஐரோப்பிய நாடுகளில் கூட அந்த அரசாங்கங்கள் இரட்டை வேடம் போட்டாலும் அங்கிருக்கும் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நபர்கள் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த விடயத்தினூடாக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் வேறு சில நாடுகளில் இருந்தும் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய விமானங்களுக்கு உதவிகளை செய்ய மாட்டோம் என விமான நிலைய ஊழியர்கள் தெரிவித்த காட்சிகளும் வழியாக இருந்தன. குறிப்பாக ஸ்பெயினில், நெதர்லாந்திலும் இதுபோன்ற தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற சூழ்நிலையில் பிரசல்ஸில் தற்போது இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. அடுத்து கவுதி படையினர் இன்றைய தினம் ஏமனிலிருந்து 2 கேப்பசோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கின்றார்கள். ஒன்று பெங்குரியன் விமான நிலையத்தை நோக்கியும் இன்னொரு கைஃபா துறைமுகத்தை நோக்கியும் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அளித்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தாலும் இந்த ஏவுகணை தாக்குதலால் விடுக்கப்பட்ட சைரன் ஒலி காரணமாக ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பதுங்கி இருக்க வேண்டிய ஒரு மிக கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ஒரு வார காலத்தின் பின்னர் கவுதிகள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அடுத்த ஒரு மிக முக்கியமான விடயம், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய ஆயுதங்களை களையப் போகின்றோம் என்ற செய்தியை லெபனான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானில் தற்பொழுது அமெரிக்க இஸ்ரேலினுடைய ஒரு அடிமைத்தனமான ஒரு அரசு தான், அல்லது அமெரிக்காவினால் இயக்கப்படுகின்ற ஒரு ஜோசப் அவுன் தலைமையிலான ஒரு அரசாங்கம் தான் தற்போது பதவியில் அமர்ந்திருக்கின்றது. லெபனான் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை இஸ்ரேலுக்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடத்திய ஒரு நாடாக காணப்படுகின்றது. லெபனானை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க முற்பட்ட போதெல்லாம் அங்கு தடுப்பரணாக இருந்தவர்கள் ஹிஸ்புல்லா என்பதையும் லெபனானின் வரலாற்றை அறிந்தவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியான லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய ஆயுதங்களை களைந்தெடுப்பதற்கும் ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணியாக்கி அந்த இயக்கத்தை நீர்த்து போக செய்வதற்கும் இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய ஆலோசனையில் தற்போதைய லெபனான் அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வந்தார்கள். ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான இராணுவ கமாண்டர்கள் அகற்றப்பட்டார்கள். தெற்கு பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஆதரவு அல்லது ஹிஸ்புல்லாவின் மீது அனுதாபம் கொண்ட பல இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் அகற்றப்பட்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிர்கொள்கை கொண்டவர்கள் பலர் கொண்டு வரப்பட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் எங்கே ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைவதை லெபனான் அரசு ஆரம்பித்து விடுவார்களோ, அப்படி ஆரம்பித்தால் அது ஒரு உள்நாட்டு மோதலாக மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சங்களுக்கு மத்தியில் ஈரானால் தற்போது புதிதாக ஒரு உயர் பாதுகாப்பு கவுன்சில் ஆரம்பிக்கப்பட்டது. ஈரானின் உயர் பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி அலி லாரிஜானி அவர்கள் குறிப்பாக நேரடியாக லெபனானுக்கு சென்று லெபனானுடைய ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர், அங்கிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பலரை சந்தித்து ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை களைவது என்பது லெபனானின் உடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அவர் தெளிவுபடுத்தல் என்பதற்கு அப்பால் லெபனான் அரசுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விடுக்கும் முகமாக அயதுல்லா அல் ஹமீனியினுடைய ஆலோசகர் அலி லாரிஜானி அவர்கள்
வந்திருக்கலாம் என்ற செய்திகள் தற்போது பரவலாக கூறப்படுகின்றது. எனில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை நாங்கள் களையப் போகின்றோம் என்று லெபனான் அரசாங்கம் ஒரு அதிகார அறிவிப்பை விடுக்கின்றார்கள். அந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டு 48 மணி நேரத்தில், அதாவது 2 தினங்களில் அயதுல்லா அல் கமேனியினுடைய ஆலோசகர், ஈரானுடைய அதியுச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் லெபனானுக்கு நேரடியாக வந்திருக்கின்றார். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் அவரை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கானவர்கள் லெபனானினுடைய பெய்ரூட் விமான நிலையத்திற்கு வந்தபோது பலர் அந்த விமான நிலையத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய கொடிகளை தாங்கியவாறு அவரை வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருந்தன. அது மட்டுமல்ல, ஈரான் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி அவர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் உடைய நினைவிடத்திற்கும் சென்றும் அஞ்சலி செலுத்தி ஒரு உணர்வுபூர்வமாக அங்கிருக்கும் மக்களுக்கு ஒரு உரையாற்றிய பின்னர் தான் அந்த சமாதி, அந்த நினைவிடத்திலிருந்து அகன்றிருக்கின்றார். இவையும் தற்போது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக ஈரான் களமிறங்கி இருக்கின்றது என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றது. ஏனெனில் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை களைய முற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அதி உச்ச ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் லெபனானை நோக்கி வந்திருக்கின்றார். அவர் நேரடியாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவின் நினைவிடத்தில் சென்று அஞ்சலி செலுத்துகின்றார். இவையெல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் தவிர்க்க முடியாத அல்லது அகற்ற முடியாத ஒரு இயக்கம் என்பதை லெபனானுக்கு வெளிக்காட்டுவதற்காகவும், ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனானுக்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கின்றது, ஈரான் லெபனானை விட்டு அகலவில்லை என்பதை வெளிப்படுத்தும் முகமாகவும் இவருடைய விஜயம் அமைந்திருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக இவருடைய இந்த திடீர் விஜயம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலில் முற்றாக புதிய லெபனான் அரசாங்கம் செயற்பட்டு விடலாம் என்ற நடவடிக்கைகளுக்கு இது ஒரு இடைநிறுத்தியாக அல்லது ஒரு பிரேக்காக இருக்கலாம் என்பது பலருடைய விவாதமாக இருக்கின்றது. அடுத்து வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிரே இஸ்ரேலும் லெபனான் விடயத்தில், ஹிஸ்புல்லா விடயத்தில் நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படலாம் என்பதை மேற்குறித்த சம்பவங்கள் காட்டியிருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் உடைய முக்கிய நகரமான வர்ஜீனியாவில் ஒரு மிகப்பெரிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பல சட்ட அமலாக்க அதிகாரிகள், அதாவது குடியுரிமை துறையை சேர்ந்தவர்கள், போலீஸினுடைய உயரதிகாரிகள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். தெற்கு வர்ஜீனியாவின் பென்சில்வேனியா கவுண்டியில் ஷெரிப் மைக்கேல் டபிள்யூ டெய்லருக்கு வாரண்டுகளை வழங்கி கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நியூயார்க் நகரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 3 போலீசார் காயமடைந்திருந்தார்கள். பின்னர் ஒருவர் நியூயார்க் மருத்துவமனையில் உயிரிழந்திருந்தார். அதன் பின்னர் மீண்டும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் போலீஸ் துறையை நோக்கி மிகப்பெரிய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடைபெற்றிருப்பது அமெரிக்காவில் என்ன நடக்கின்றது என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கின்றது. இறுதியாக கிழக்கு சீனக்கடலில் உருவான போடல் புயல் தைவானை மிகப்பெரிய அளவில் தாக்கி இருக்கின்றது. தைவானில் இது கரையை கடந்து சென்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருப்பதாகவும், இதனால் 400 விமானங்கள் தைவானில் அவசரமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கிழக்கு சீனக்கடலை மையமாக கொண்டு உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுக்கொண்டு போடுல் என பெயரிடப்பட்டு தாய்வானை கடந்து சென்றிருக்கின்றது. இந்த புயல் மதியம் 2 மணியளவில் கரையை கடந்து சென்றபோது 120 கிலோமீட்டர் பேர் அவரில் பலத்த காற்று வீசியதால் அங்கிருக்கும் கடற்கரை மாகாணங்களான தைதுங், ஹெவலியன், பிங்டுங், ஜோன்லின் ஆகியவற்றை மிக மோசமாக தாக்கி இருக்கின்றது. இதன் காரணமாக மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து வீழ்ந்திருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இடிமின்னலுடன் கனமழை கொட்டியதால் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேறி இருக்கின்றார்கள். மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறி செல்ல வேண்டும் என தாய்வான் அரசு அங்கிருக்கக்கூடிய கரையோரப் பகுதி மக்களுக்கு அவசரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த வெள்ளம் புயல் தாக்கம் காரணமாக தாய்வான் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலை பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.